ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் MediaTek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்செட் கூட Snapdragon 732G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் நமக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், இந்த ரெண்டு சிப்செட்டுடைய சப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டையும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெண்டு சிப்செட்டில் எது நமக்கு பெஸ்ட் அப்படின்றத வீடியோடைய ஏடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் டேட்னு பார்க்கும்போது MediaTek Helio G96 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணாங்க. 15th July 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி Snapdragon 732G 31st August 2020 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் லான்ச் டேட்டில் இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் கிட்டத்தட்ட 1 year கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்ததாக கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G96ல Bluetooth Version 5.2 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Snapdragon 732Gல Bluetooth Version 5.1 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இங்கே MediaTek Helio G96ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் லேட்டஸ்டான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Wi-Fiன்னு பார்க்கும்போது இங்கே Snapdragonல கொஞ்சம் பெட்டராக Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் மாதிரியான இந்த மாதிரியான ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் இங்கே MediaTek Helio G96ல கொஞ்சம் பெட்டரா, ரொம்ப வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன், வைஃபைல இன்டர்நெட் கனெக்ஷன், ஹாட்ஸ்பாட் கனெக்டிவிட்டிலாம் Snapdragon 732Gல கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே டுவல் சேனலுக்கான LPDDR4 ரெக்ஸ் டைப்க்கான ரேம் டைப் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரேம் சப்போர்ட்னு வரும்போது MediaTek Helio G96ல 10GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Snapdragon 732Gல மேக்ஸிமம் 8GB வரைக்கும் தான் ரேம் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரேம் டைப் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுத்துலையும் சேம் ரேம் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரேம் சப்போர்ட்னு வரும்போது மட்டும் இங்கே MediaTekல கொஞ்சம் அதிகமான ரேம் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே MediaTek Helio G96ல eMMC 5.1 அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 732Gல eMMC 5.1 அண்ட் UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTekல கொஞ்சம் பெட்டரா UFS 2.2க்கான கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு ஸ்டோரேஜ் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இங்கே நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஆப்ஸை மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த MediaTek சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே MediaTek Helio G96ல டுவல் கேமரா செட்டப் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 24 MP + 16 MP டுவல் கேமரா சப்போர்ட். அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 108 MP வரைக்கும் இங்கே இவங்க கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Snapdragon 732Gல இங்கே 22 + 22 MP டுவல் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது 48 MP கேமரா வரைக்கும் MFN ZSLக்கான மல்டி ஃப்ரேம் நாய்ஸ் ரிடக்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் மேக்ஸிமம் இங்கே 192 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் Snapdragonல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது டுவல் கேமரால இங்க MediaTek கொஞ்சம் பெட்டரா 24 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சிங்கிள் கேமரான்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இங்க Snapdragon 732G தான் கிளியரான வின்னர், மேக்ஸிமம் 192 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 2160 பிக்சலுக்கான 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட தான் ரெண்டு சிப்செட்லையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPSலையும் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPSக்கான ஃப்ரேம் ரேட்டோடையும் தான் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த ரெண்டு சிப்செட்டுடைய வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்டில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்ததாக அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே MediaTek Helio G96ல மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Snapdragon 732Gல மேக்ஸிமம் QHD ப்ளஸ் டிஸ்பிளேக்கான சப்போர்ட்டே கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே இந்த QHD ப்ளஸ் டிஸ்பிளேலே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னு பட்சத்துலையுமே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 732Gல தான் கொஞ்சம் பெட்டரா ரெசல்யூஷன் QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் போன்லயும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன்ல பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. அதனால அதுல பெருசா வித்தியாசம் எதுவும் இல்லை.
நெக்ஸ்ட் இன்டர்நெட் மோடமுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே 4G சிப்செட் தான். அந்த வகையில் MediaTek Helio G96ல இன்டெகிரேட்டட் 4G LTE மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 600 Mbps வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்லோட் ஸ்பீட் 150 Mbps வரைக்கும் கேப்பபிலிட்டியோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் Snapdragon 732Gல இங்கே Snapdragon X15 அப்படின்ற ஒரு LTE மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 800 Mbps வரைக்கும் கேப்பபிலிட்டியோட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீட் 150 Mbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்ஸோட இன்டர்நெட் டவுன்லோட் ஸ்பீட் கேப்பபிலிட்டியை வச்சு பார்க்கும்போது Snapdragon 732G தான் இங்கே கிளியரான வின்னர். நெக்ஸ்ட் CPU ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G96 இந்த சிப்செட்டை 12 nm டெக்னாலஜியில் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Snapdragon 732G 8 nm சைஸில் இங்கே இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்டவுட்டபிளி Snapdragon 732G தான் கிளியரான வின்னர். 8 nm டெக்னாலஜியில் கொஞ்சம் சின்ன சைஸில் இங்கே நமக்கு இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சிப்செட்டில் நமக்கு எனர்ஜி டிரான்சிஷன்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதே சமயம் எனர்ஜி எஃபிஷியன்ட்டான ஒரு சிப்செட்டாகவும் இந்த Snapdragon 732G தான் இருக்கும். அண்ட் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இங்கே Snapdragon 732G MediaTek கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அப்படியே CPU கோர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர், மொத்தம் 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இந்த 8 கோரை இவங்க ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G96ல அந்த 8 கோரை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 ARM Cortex A76 கோர் 2.05 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது கூடவே 6 ARM Cortex A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அப்படியே Snapdragon 732Gக்கு வந்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டாக தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 Cryo 470 கோல்டுக்கான CPU Cortex A76 கோரோட 2.3 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது கூடவே 6 Cryo 470 சில்வருக்கான CPU Cortex A55 கோரோட 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்ஸில் கோர்னு பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே Cortex A76 கோர் 2 கோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Cortex A55 கோர் 6 கோர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே Snapdragonல கொஞ்சம் பெட்டரா மேக்ஸிமம் 2.3 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கிளாக் ஸ்பீட்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால இங்கே Snapdragon கொஞ்சம் பெட்டரா நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி Snapdragon சிப்செட் இங்கே நமக்கு 8 nm டெக்னாலஜியில் கொஞ்சம் சின்ன சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப்செட் இன்னுமே கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். அதனால ஓவரால் CPU பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே MediaTek கம்பேர் பண்ணும்போது Snapdragon கொஞ்சமா பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் GPUன்னு பார்க்கும்போது MediaTek Helio G96ல நமக்கு ARM Mali G57 ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் MediaTek Helio G95ல நமக்கு ARM Mali G76 கொஞ்சம் பெட்டரான ஒரு GPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதோடைய அப்கிரேடட் சிப்செட்னு சொல்லக்கூடிய இந்த MediaTek Helio G96ல அதை விட டவுன்கிரேடடான ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே Snapdragon 732Gக்கு போனோம்னா இங்கே நமக்கு Adreno 618 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த GPU பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU தான். அதனால GPUல எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா MediaTek விட Snapdragon 732Gல இருக்கக்கூடிய Adreno 618 அப்படின்ற இந்த ஒரு GPU தான் நமக்கு பெட்டரான ஒரு GPU. நெக்ஸ்ட் Antutu Benchmark ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே MediaTek Helio G96க்கு 2,95,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அதே சமயம் Snapdragon 732Gக்கு 3,12,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த வகையில் Antutu Benchmark ஸ்கோரில் இங்கே Snapdragon 732G தான் கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டாக இருக்கு. அதே மாதிரி GeekBench ஸ்கோர்னு வரும்போது இங்கே MediaTek Helio G96ல சிங்கிள் கோருக்கு 497 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 1621 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அதே சமயம் Snapdragon 732Gக்கு சிங்கிள் கோருக்கு 630 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 1920 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் சொல்லலாம். ஒரு நல்ல பேட்டில் இந்த ரெண்டு சிப்செட்டுக்குமே இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே MediaTekல RAM சப்போர்ட், ஸ்டோரேஜ் சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷனுக்கான சப்போர்ட்லாம் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக Snapdragonலையுமே நமக்கு கேமரா சப்போர்ட், டிஸ்பிளே சப்போர்ட், வைஃபைக்கான சப்போர்ட், இன்டர்நெட் மோடம்கான சப்போர்ட்லாம் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கேயுமே ரெண்டு சிப்செட்டுக்குமே ஒரு நல்ல காம்படிஷன் அப்படின்றது இருக்கு. அதில் GPU MediaTek விட Snapdragon 732Gல தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு GPU கொடுத்துருந்தாங்க. அதுவே CPUன்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு சேம் கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் கிளாக் ஸ்பீட் Snapdragon 732Gல பெட்டரா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கே Snapdragon 732G 8 nm டெக்னாலஜியில் இந்த ஒரு சிப்செட்டை நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல MediaTek Helio G96 விட Snapdragon 732Gல நம்மளால ஒரு நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ஓவரால் நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை கம்பேர் பண்ணதுல இருந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.